கன்னி ராசிக்கு 2026 ஜூலை மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த கன்னி ராசிக்கு இடத்துல 3 மாசமா இந்த செவ்வாய் 7ஆம் பாவகத்துல சனியோட இருக்கும்போது கண்டகச்சனியோட தாக்கம் பெரிதாக இருந்தது. இந்த ஏப்ரல் இறுதியிலிருந்து மே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க மே டு ஜூன் 8ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி, 8 குடியவன் 8ஆம் இடத்துல ஆட்சி அடையும் போது கடந்த மாதம் கூட சொல்லியிருக்கிறார், காலம் செய்யும் மாயம் என்று. சில விஷயங்கள் அவசரமா முடிவெடுத்துட்டு அல்லது வாக்குவாதங்கள் செய்துட்டு சில பிரச்சனைகளில் தானாவே போய் மாட்டிக்கிறது. வாழ்க்கை துணை ஒரு வகையிலையும் நிறைய துன்பங்கள், வாழ்க்கை துணை ஒரு வகையில பிரச்சனைகள், எதிர்ப்புகள், வேலை பார்க்கக்கூடிய இடத்துல அல்லது அண்ட அயலார்கள், பிசினஸ் பண்றீங்கன்னா போட்டி பொறாம, கண்திஷ்டி அதிகமாகவே இருந்திருக்கும். இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் இந்த கண்டகச்சனியோட தாக்கங்கள் இனிமேல் பெருசா இல்லை, கண்டகச்சனியோட தாக்கம் குறையுது. அதே சமயத்துல செவ்வாயுடைய ஆட்டத்தால இந்த வீடு சம்பந்தமான பிரச்சனைகள் அல்லது நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள், வீடு வாங்குறதோ அல்லது சொத்து வாங்குறதுக்காக பணத்தை கொடுத்துட்டு திரும்பி வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை சில பேருக்கு, சில பேருக்கு ஏமாற்றங்கள், சில பேருக்கு வீடு மாற்றம், இந்த மாதிரி சொத்துக்கள் சம்பந்தமாக ஈவன் பூர்வீக சொத்து கூட வருமா அப்படின்ட்டு சில பிரச்சனைகளிலே இருந்திருப்பீங்க. இந்த செவ்வாய் ஆட்சி பெறும்போது நிலம் பூமி சம்பந்தமான பிரச்சனைகளை அடைந்திருப்பீங்க, அதுல நஷ்டப்பட்டிருப்பீங்க அல்லது கஷ்டப்பட்டிருப்பீங்க. பட் இந்த செவ்வாய் பயிற்சி என்பது இந்த ஜூலை மாசம் பெரிய பாசிட்டிவ். செவ்வாய் 9ஆம் பாவகத்தில் இருக்கு. இதுலயும் சின்ன நெகட்டிவ் இருக்கு. 9ல செவ்வாய் இருக்கிறது கடினமா உழைக்கணும், ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு ஏற்ற பலனை கொடுக்கும். அதிர்ஷ்டத்தை நம்ப கூடாது. 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால நிறைய முயற்சி செய்வீங்க, முயற்சிக்கேற்ற பலன் கிடைக்கும். அப்போ திருப்ப முனையான காலம் என்றே சொல்லலாம் கன்னி ராசிக்கு. இதை பத்தி நம்ம டீட்டெயிலா இந்த வீடியோவில் பொது பலனாக பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள். இந்த சேனலை பொறுத்தவரையிலும் சரியான கைடன்ஸும் சரியான ஜோதிட தகவல்களும் தரக்கூடிய சேனல். நீங்க விருப்பப்பட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலையும் லைக் பண்ண மறக்காதீங்க, நண்பர்கள் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்போ இந்த சூரியன் கன்னி ராசிக்கு விரையாதிபதி, 12ஆம் அதிபதி. மாதத்தோட முதல் 16 நாள் ராசிக்கு 10ஆம் பாவகத்தில் இருப்பார். 10ஆம் இடத்துல சூரியன் புதன் வக்ரம், இடத்துல ஜூலை 24ஆம் தேதி வரை. இந்த வக்ரம் என்பது கன்னி ராசிக்கு கொஞ்சம் நெகட்டிவ் தான். புதன் ராசியாதிபதி மற்றும் 10ஆம் அதிபதி. அப்போ வக்ரம் ஆகும் போது இடமாற்ற சிந்தனை இருக்கும். மேலும் விரையாதிபதியாக வரக்கூடிய சூரியன் 10ல இருக்கிறது திக்பலம். அது உங்களுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் சேஞ்சு அல்லது பதவி உயர்வுக்கான நல்ல ஒரு செய்தி இதெல்லாமே கொண்டு வரும். சில பேருக்கு உங்களுக்கே ஒர்க் ப்ரெஷர், டென்ஷனால இடமாற்ற சிந்தனைகள் இருக்கும். வேலை மாத்திக்கலாம் அல்லது வேற கம்பெனிக்கு மூவ் பண்ணலான்ற எண்ணங்கள் இருக்கும். ஆனா ஜூலை 24ஆம் தேதி வரலும் பிரைவேட் கம்பெனியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இடமாற்றம் செய்யாம இருக்கிற இடத்துலயே இருங்க, அதுதான் நல்லது. அதாவது ஒர்க் பண்ற இடத்துலயே ஒர்க் பண்றது பெஸ்ட். இப்ப விட்டீங்கனாலே கொஞ்சம் அலையணும், கொஞ்சம் ரிஸ்க் இருக்கு. ஏன்னா சனி வக்கரமாக போகுது மாசத்தோட கடைசியில ஜூலை 26ஆம் தேதி. அதனால அதை பேஸ் பண்ணி அடுத்த மாசத்துல இருந்து வேலை மாற்ற சிந்தனைகளை நம்ம செயல்படுத்தலாம். சப்போஸ் மாறணும்னு இருக்கிறவங்களுக்கு சொல்றேன். அதே சமயத்துல ஆல்ரெடி அரசு பணியில இருக்கீங்க, ஒரு பெரிய நிறுவனத்தில் இருக்கீங்கன்னாக்க இந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் ஒரு பாசிட்டிவை கொடுக்கும். என்னன்னாக்க உங்களுக்கு உயர் பதவிக்கு எதிர்பார்க்கறீங்கன்னா உயர் பதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ப்ரமோஷனுக்கு எதிர்பார்த்து இருக்கிறீங்கன்னா டிரான்ஸ்பர் வித் ப்ரமோஷனோட அரசு பணியில் இருப்பவர்களுக்கு சில பேருக்கு கிடைக்கும். அது பாசிட்டிவான விஷயம். அரசால் ஆதாயம் உண்டு. லோன் அப்ளை பண்ணிருக்கீங்க, கடனுக்காக பேங்க் லோனுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா அந்த லோன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதே போல புதன் வக்ரம் என்பது உங்களுக்கு திடீர்னு தன்னம்பிக்கை குறையும், நல்ல சுறுசுறுப்பா செயல்படுவீங்க, நிறைய முயற்சி செய்வீங்க, ஓவர் கான்பிடென்ட் இருக்கும் அல்லது தன்னம்பிக்கை குறையும். ஒரு சில நேரங்கள்ல ஓவர் கான்பிடென்டால அவசரப்பட்டு சில ஒப்பந்தங்கள் செய்து கொள்ளக்கூடாது, சிலருக்கு வாக்கு கொடுக்க கூடாது, சிலருக்கு குறிப்பா அந்த வீடு நிலம் சம்பந்தமாக எந்த விதமான ஒப்பந்தங்களையும் இந்த காலகட்டத்துல தவிர்க்கிறது நல்லது. நிலம் வாங்குறது அல்லது விற்கிறது, சொத்து வாங்குறது அல்லது விற்கிறது, இந்த நேரத்துல கொஞ்சம் நிதானமா யோசிங்க. வாங்குறதா இருந்தாலும் சரி அல்லது விற்கிறதா இருந்தாலும் சரி, இந்த 1.5 மாசத்துக்கு போஸ்ட்போன் பண்ணுங்க. அதாவது ஆடி மாசம் முடிகிற வரலும் நீங்க போஸ்ட்போன் பண்ணி வைங்க. அதுக்கப்புறம் ஒரு நல்ல முடிவு தானாவே கிடைக்கும். இந்த சொத்துக்கள் சம்பந்தமாக இந்த நேரத்துல அது கொஞ்சம் இடைவெளி விட்டுறது நல்லது. அதே போல கொடுக்கல் வாங்கலையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இப்ப கொடுத்த பணத்தை வாங்க முடியாத சூழ்நிலைகள் சில பேருக்கு இருக்கு. இந்த மாசத்தோட கடைசியில இந்த புதன் வக்ர நிவர்த்தி ஆன பின்னாடி
கொடுத்த பணத்தை நீங்க திருப்பி கேளுங்க, கண்டிப்பா கிடைக்கும். உடல்நல விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. அல்லது மன அழுத்தம் கொஞ்சம் இருக்கும். அதே போல தாயாரின்க்கும் உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திக்கணும். சில உறவுகள், தாய் வழி உறவுகள் வகையில உங்களுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். சகோதரர்களோடு இருந்து வந்த இடைவெளி, சகோதரர்களோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். இந்த 9ஆம் பாவகத்துக்கு செவ்வாய் வர்றதுனால உங்களுக்கு அதிரடியா செயல்பட்டு அவசரமா பேசி அவசரமா செயல்படுறதுனால சில பாதிப்புகளை கடந்த 3 மாதங்கள்ல அனுபவிச்சிருப்பீங்க. அதுல இருந்து இந்த மாசம் விடுபட போறீங்க. அதுதான் பாசிட்டிவான விஷயம். ஆனா ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். ஒர்க் பண்ற இடத்துல அதற்கேற்ற வருமானமும் கிடைக்கும். பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கும் அதற்கேற்ற உழைப்புக்கேற்ற வருமானம் கிடைக்கும். ஆர்டர்ஸ் நிறையவே வரும். அதற்கு ஈக்குவலா உங்களுக்கு இன்கம் சோர்சஸும் நல்லாவே இருக்கும். சில பேர் கடன் கூட புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அகலக்கால் வைக்காதீங்க. புதிய கடன் வாங்கும் போது கொஞ்சம் எச்சரிக்கையா செயல்படுங்க. இந்த சூரியன் ஜூலை 17ஆம் தேதி ராசிக்கு 11ஆம் பாவகத்துல குருவை அஸ்தங்கப்படுத்தும். குரு உச்ச குருவாக இருக்கிறார். இந்த குருவோட பார்வையில் இந்த சனி இருக்கிறதுனால உங்களுக்கு நன்மைதான். அதாவது கண்டகச்சனியோட தாக்கம் இல்லாம இருப்பீங்க. கணவன் மனைவி உறவு நிலையில பெரிய அளவுக்கு கருத்து வேறுபாடு இல்லாமல் இருக்கும். அல்லது வாழ்க்கை துணைவரால் வேற சில பிரச்சனைகள்லாம் வந்திருக்கும். பக்காக்குங்கிறவங்க சண்டைக்கு வந்திருப்பாங்க. அல்லது வாழ்க்கை துணைவரின் சொந்த பந்தங்களால சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. இந்த பிரச்சனைகள் எல்லாம் இல்லாம இருப்பீங்க. குறிப்பா கணவன் மனைவி உறவு நிலை எப்படி இருக்கும் அப்படின்னாக்க ஒரு அந்யோன்யம் இருக்கும். ஒன்னாவே இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு அந்யோன்யம் இருக்கும். பெரிய அளவுக்கு கருத்து வேறுபாடு இல்லை. ஆனா வாழ்க்கை துணைவரின் உடல்நல விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. வாழ்க்கை துணைவருக்கு உடல்நல பாதிப்பு ஏற்பட்டு நீங்கும். கணவன் மனைவி சேர்ந்தே கூட சொத்து வாங்குறது அல்லது வீடு வாங்குறதுக்கான முயற்சிகள்லாம் ஈடுபடுவீங்க இந்த காலகட்டத்துல. பட் இப்போதைக்கு பிளான் மட்டும் பண்ணுங்க. ஒரு மாசம் 1.5 மாசம் கழிச்சு ஆடி மாசம் முழிச்சு பின்னாடி வாங்குறதுக்கான சந்தர்ப்பங்கள்லாம் வரும். இந்த வருஷத்தை பொறுத்தவரை ஒரு வீடோ அல்லது சொத்தோ அமையறதுக்கு கன்னி ராசிக்கு வாய்ப்புகள் உண்டு. சூரியன் 11ஆம் பாவகத்துக்கு வந்த பின்னாடி இந்த ஜூலை 18ஆம் தேதி இந்த குருவை அஸ்தங்கப்படுத்தும். இந்த மாதத்தோட பிற்பகுதியில் தான் வாழ்க்கை துணை ஒரு வகையில உடலான விஷயத்துல கவனம் செலுத்திக்கணும். 11ல சூரியன் இருந்தாக வர்ற வருமானத்தை விட செலவு அதிகமாகும். முன்னாடியே பட்டியல் வச்சிருப்பீங்க. குறிப்பா பிள்ளைகள் வகையில செலவுகள், கமிட்மெண்ட்ஸ், குறிப்பா பிள்ளைகளுக்கு கல்வி கட்டணம் செலுத்துறது அல்லது மூத்த சகோதர வகையில உங்களுக்கு சில உதவிகள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் கூட உங்களுக்கு ஏற்படும். சோ அந்த வகையிலையும் உங்களுக்கு கொஞ்சம் செலவுகள் இருக்கு. 11ஆம் பாவகத்துல சூரியன் இருந்து குருவை அஸ்தங்கப்படுத்துறதுனால இந்த பதவி உயர்வுக்காக எதிர்பார்க்கிறவங்க, இல்ல ஒரு நல்ல டிரான்ஸ்பருக்காக எதிர்பார்க்கிறவங்க, அரசியல் இருப்பவர்கள், அரசாங்க பணியில வேலை செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாகவே இருக்கும். முன்னேற்றங்கள் ஏற்படும். ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும். வேலையில ஹார்ட் ஒர்க் பண்ணாலையும் மேலதிகாரிகளுடைய பாராட்டு கிடைக்கும். கடந்த மாதத்தை போல சக பணியாளர்களுடைய டிஸ்டர்பன்ஸோ அல்லது அண்டையாளர்களுடைய டிஸ்டர்பன்ஸோ, இந்த எதிரிகள் தொல்லை, போட்டி பொறாமையோ இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும் இல்லை. அல்லது அவங்கள விட்டு நீங்க விலகி வந்திருப்பீங்க ஆல்ரெடியே, அல்லது அவங்க உங்களை விட்டு விலகக்கூடிய காலகட்டம். சோ அப்போ எதிர்ப்புகள் குறையும். அது ஒரு பெரிய பாசிட்டிவ். நீங்க யாரை சந்திக்கிறீங்களோ அவங்களால வந்த பிரச்சனைகள் நீங்கும். முக்கியமா ஒரு பிரச்சனைன்றது கண்டிஷ்டி குறையும். அதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். கண்ணீர் ராசி என்றாலே கண்ணீர் ராசின்ற மாதிரி எப்பயாவது எதையோ ஒன்று சின்ன விஷயம்னா கூட அது பெருசா நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க இல்லையா? அந்த கவலையினாலதான் மன அழுத்தம். இந்த மன அழுத்தத்தினாலதான் உடல்நலம் பாதிப்பு. சோ அப்ப அந்த கவலைப்படுறதை நிறுத்திடுறது நல்லது. அதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, ஜீவசமாதி வழிபாடு. திருவண்ணாமலைக்கு போறீங்கன்னா கிரிவலப்பாதையிலேயே ரமண ரிஷியோட ஜீவசமாதி, யோகிராம் சுரத்குமார் ஐயாவோட ஜீவசமாதி, சேஷாத்ரி சுவாமிகளுடைய ஜீவசமாதி இங்கெல்லாம் இருக்கு. போயிட்டு கொஞ்ச நேரம் மெடிடேஷன் பண்ணுங்க. யாருக்காவது 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. தான தர்மம் செய்யுங்க. ஆட்டோமேட்டிக்கா உடல்நல தொந்தரவுகள் நீங்கும். வயதானவர்களுக்கு குறிப்பா சொல்றேன். இந்த சுக்கிரனை பொறுத்தவரையிலும் ராசிக்கு 12ஆம் பாவகத்துல சிம்மத்துல சுக்கிரன் மேக்சிமம் மாதம் ஃபுல்லாவே. அதே போல கேது 12ஆம் பாவகத்துல 6ஆம் இடத்துல ராகு. இந்த சுக்கிரன் 2 குடிவன் 12ல இருக்கிறதுனால கையிருப்பு கரையும், நிறைய எக்ஸ்பென்சஸ் ஆகும். அதே போல வாழ்க்கை துணைவருடன் அந்யோன்யமா இருப்பீங்க. தாம்பத்திய வாழ்க்கையில மகிழ்ச்சியாகவே இருக்கும். எதிர்ப்பாளினுடைய சப்போர்ட் இருக்கும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சில பேருக்கு புதிய எதிர்ப்பாளினுடைய நட்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. இளைய தலைமுறையாக இருந்தீங்கன்னாக்க எதிர்கால வாழ்க்கை துணைவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. திடீர்னு ஏதோ ஒரு வகையில குறிப்பா ஒரு சில உறவுகளும் சில ரிலேஷன்ஷிப் அல்லது உங்களை விட்டு பிரிஞ்சு போன ரிலேஷன்ஷிப்பா கூட அவங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. 12ஆம் பாவகத்துல சுக்கிரன் மறைந்திருந்தாலும் மறைவு கிடையாது. உண்மையிலேயே இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க சுயசாரம் பூர நட்சத்திரம் இருக்கிறதுனால 12ஆம் பாவகத்துல சுக்கிரன் இருக்கிறவங்களுக்கு மேக்சிமம் பாத்தீங்கன்னாக்க ஆப்போசிட் ஜென்ரால நன்மைகள் ஏற்படும். எதிர்ப்பாளினரால் நன்மைகள் ஏற்படும். அது இந்த மாசத்தை பொறுத்தவரை அது உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு. கேதுவோடு இருக்கிறதுனால ஆன்மீக பயணம் போயிட்டு வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இந்த மாசத்தை பொறுத்தவரை ஒரு நீண்ட தூர பயணம்,
9க்குரியவன் 12ல இருக்கிறாரு. அப்போ ஒரு நீண்ட தூர பயணம் ஏற்படும். அண்டை மாநிலத்துக்கு போயிட்டு வரலாம், அல்லது வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு முயற்சி பண்றவங்களுக்கு கிடைக்கும், அல்லது வெளிநாட்டுல இருந்து தாய்நாட்டுக்கு வர்றதுக்காக விசா கிடைக்குமான்னு பாக்குறவங்களுக்கு விசா கிடைக்கும். அந்த வகையில ஒரு தொலைதூர பயணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. 6ஆம் இடத்துல ராகு. இந்த ராகுக்கு சுக்கிரனோட பார்வை. 6ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கு இல்லையா? அந்த வகையில எதிர்ப்புகளை வெல்வீங்க. வழக்குகள் போன்றவற்றில் இருக்கிறவங்களுக்கு வழக்குகள் இந்த காலகட்டத்தில் சாதகமாக இருக்கும். எதிரிகள் உங்களை விட்டு விலகுவாங்க. கடனை வெற்றிகரமாக சமாளிப்பீங்க. புதிய கடன் வாங்கி பழைய கடனை கூட சில பேர் கட்டுவீங்க. உடல்நலம் பாதிப்புடையவர்களுக்கு சரியான மருத்துவம் கிடைக்கும். அதன் மூலம் நோய் நீங்கும். இந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி ஜூலை 26ஆம் தேதி வக்கரமாகுது. இந்த வக்கரத்துக்குன்னு தனியா வீடியோ போடுறேன். இந்த ஆலயம் வக்கரம் ஆகிறது எந்த மாதிரி பலனை கொடுக்கும்? 6 வக்கரமாகிறார் இல்லையா? அந்த வகையில உங்க ஜாதகத்துல சனி வக்கரம் பெற்று இருந்தாக்க வேலையில பாசிட்டிவான மாற்றம் வரும். நீங்க இடமாற்ற சிந்தனையோடு இருப்பீங்க. புதிய வாய்ப்பு தேடுறீங்கனாலையும் புதிய வாய்ப்பு கிடைச்சிரும். அந்த புதிய வாய்ப்பு ஒரு பதவி உயர்வு ஊதிய உயர்வோட கூட கிடைக்கும். அதே போல் உங்க ஜாதகத்துல சப்போஸ் சனி வக்கரம் ஆகல, நேர் வலுவோடு இருக்கு அப்படின்னாக்க இந்த சனி வக்கர காலத்துல வேலை விடாம இருக்கணும். இருக்கிற இடத்துலயே இருக்கணும். ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், டென்ஷன்லாம் இருக்கும். ஆனா ஆஸ் யூஷுவல் இன்கம்லாம் வந்துட்டு தான் இருக்கும். ஆனாலும் வேலை மாற்றத்தை தவிர்க்கிறது நல்லது. இதை பத்தி நம்ம டீட்டெயிலா தனியா வீடியோ கூட போடுறேன். எந்தெந்த தொழில் இருப்பவர்களுக்கு எல்லாம் சிறப்பாக இருக்குன்னா, வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில் இருப்பவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஆசிரியர் பணி, கன்சல்டேஷன் பண்றவங்க, ஆன்மீகம் சார்ந்த தொழில்ல இருக்கிறவங்க, சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் செய்யக்கூடியவர்கள், சின்ன கடை நடத்துறவங்க, விவசாய பொருட்கள் விற்கிறவங்க, அதே போல கமிஷன் சார்ந்த துறையில் செயல்படுறவங்க, மேலும் நிதி நிர்வாகம், அக்கௌண்ட்ஸ், காமர்ஸ் இந்த துறைகளில் ஒர்க் பண்ணக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான காலகட்டமாகவே இருக்கும். படிக்கக்கூடிய பிள்ளைகளை பொறுத்தவரையிலும் இந்த மாதத்துல உயர்கல்வியே நீங்க ட்ரை பண்றீங்க, +1 +2 முடிச்சுட்டு ஹையர் எஜுகேஷனுக்காக ட்ரை பண்றோம், அது கிடைக்குமா அப்படின்னா ஜூலை 24க்கு பிறகு நீங்க உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான பதில்கள் கிடைக்கும். விருப்பப்பட்ட கோர்ஸ்லயே ஜாயின் பண்றதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு உடல்நல தொந்தரவுகள், கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் கொஞ்சம் கொடுக்கும். அதனால கொஞ்சம் ஆவரேஜா படிக்கிற மாதிரி இருக்கும் மாதம் ஃபுல்லாவே. அதனால ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கணும். இந்த மாதத்தை பொறுத்தவரை உத்திரம் நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு வருமானம் வரும். நிதி நிலைமை சிறப்பாகவே இருக்கு. கடின உழைப்பு இருக்கும். வேலை பார்த்தாலும் சரி, பிசினஸ் பண்ணாலும் சரி, ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. கொஞ்சம் மன அழுத்தம் இருக்கும். மெடிடேஷன் பண்ணுங்க, ஜீவசமாதிக்கு போயிட்டு வாங்க, ஒரு தொலைதூர பயணம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. வாழ்க்கை துணைவருடன் பெரிய கருத்து வேறுபாடு இல்லை. வாழ்க்கை துணைவருக்கு உடல்நலம் தொந்தரவு பாதிப்புகள் போகும். பிள்ளைகள் வகையில சில செலவுகள் உங்களுக்கு போகும். சில எதிர்ப்பாளினுடைய நட்பு, உறவு போன்றவையும் இளைய தலைமுறையாக இருக்கீங்கன்னா ஏற்படும். காதல் போன்றவை ஏற்கனவே இருந்து அவற்றில் மனக்கசப்பு இருக்குன்னாக இந்த நேரத்துல மனக்கசப்புகள் நீங்கும். எதிர்ப்புகள் விலகும். எதிரிகள் வீழ்வார்கள். வீடு அல்லது சொத்துக்கள் சம்பந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்க வெற்றிகரமாக சமாளிப்பீங்க, அல்லது அவற்றிலிருந்து நீங்க விடுபடக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே ஹெல்த்ல சின்ன சின்ன தொந்தரவுகள் போகும். கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் தான் இருக்கும். பெரிய அளவுக்கு கருத்து வேறுபாடு இல்லை, விரிசல்கள் இல்லை. அதே போல பிள்ளைகள் வகையில செலவுகள், பிள்ளைகள் வகையில சில மன வருத்தங்களும் வரும். உங்களுக்குமே பூர்வீக சொத்துல பிரச்சனை, சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் தீரும். அல்லது புதிய சொத்து வாங்குறதுக்காக திட்டமிடுவீங்க. பட் ஆனா ஒரு 1.5 மாசம் போஸ்ட்போன் பண்ணுங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே வருமானம் வரும். வேலையில் இருப்பவர்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். இடமாற்றத்தை தவிர்த்துருங்க. சில பேருக்கு இடமாற்ற சிந்தனை இருக்கும். புதிய முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு இந்த நேரத்துல கொஞ்சம் தடையா இருக்கும். ஆனா மாதத்தோட இறுதியில ஜூலை 24ஆம் தேதிக்கு பிறகு புதிய முயற்சி, புதிய வாய்ப்பு தேடக்கூடியவர்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கும். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு எதிர்பார்க்கிறீங்கன்னா அதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உண்டு. சித்திரை நட்சத்திரம் முதல் பாதம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவு நிலையில பிரிஞ்சிருக்கீங்கன்னா கூட இந்த நேரத்துல ஒன்னா இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். தற்காலிகமாக பிரிந்தவர்கள் மீண்டும் சேர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. ஈவன் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கூட கொஞ்சம் தற்காலிகமாக வேலை விஷயமா பிரிஞ்சிருக்கீங்கன்னாக்க இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு மீண்டும் சேரத்துக்கான முயற்சி செய்றீங்கன்னா அதற்கான வாய்ப்பு உண்டு. அதே போல ஒன்னா இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு அந்யோன்யமா இருப்பீங்க. தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாகவே இருக்கும். இருவரும் சேர்ந்தே சொத்துக்கள் வாங்குறதோ அல்லது வீடு வாங்குறதுக்கான வாய்ப்போ இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதுக்காக திட்டமிடுவீங்க. சுப செலவுகள் ஏற்படும். ஆன்மீக பயணங்கள் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ இப்போ சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்குமே நல்லா இருக்கு. பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு வருமானம் கூடுதலாக இருக்கும். வாழ்க்கை துணையோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். அதாவது எல்லாத்தையும் நீங்களே சுமக்காம சில பொறுப்புகளை வாழ்க்கை துணையோட விட்டுடுங்க. வாழ்க்கை துணையோர் சொல்றதை அப்படியே ஒபே பண்ணிட்டு போயிட்டீங்கன்னாக்க
சித்திரை நட்சத்திரமா இருக்கட்டும், அஸ்தமாகட்டும், உத்திரமாகட்டும், துணையால் வரும் துன்பம் நீங்கும். இதுதான் சூட்சமே, முக்கியமான சூட்சமம். மாதத்தை பொறுத்தவரை நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள். நீங்க முடிஞ்சா மதுரைக்கு போயிட்டு அம்பாள் தரிசனத்தை, மீனாட்சி தரிசனத்தை பார்த்துட்டு சுந்தரேஸ்வரரையும் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. அப்படி முடியலனாக வீட்லயே மீனாட்சி அம்பாளை வழிபாடு செய்யுங்க. அருகாமையில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வெள்ளிக்கிழமையில வழிபாடு செய்யுங்க. அனைத்து நன்மைகளும் நடக்கும். நன்றி, வணக்கம்.